Hello students, inch tape பத்தி details நீங்க கேட்டிருந்தீங்க. அதுக்காக இந்த வீடியோ ரெடி பண்ணி இருக்கிறேன். இதுதான் inch tape. அளவுகள் இந்த மாதிரி பெரிய பெரிய அளவுகளா 1 2 3 இந்த மாதிரி பெரிய பெரிய அளவுகள்ல கொடுத்திருக்கிறது தான் inches. அப்படியே ஆப்போசிட் சைடு பாத்தீங்கன்னா குட்டி குட்டி நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க. இது சென்டிமீட்டர் ஸ்கேல். சென்டிமீட்டர் ஸ்கேல நம்ம மீட்டர் ஸ்கேலா யூஸ் பண்ணிக்கலாம். இது inch tape. inch இருக்கிற சைட inches அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். மோஸ்டா நம்ம inches அளவை தான் நம்ம cloth cutting எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவோம். நம்ம garment வாங்க போறோம், ஒரு Dressக்கு ஒரு cloth வாங்க போறோம்னா மட்டும் இந்த சென்டிமீட்டர் ஸ்கேலை யூஸ் பண்ணுவோம். 1 மீட்டர் 2 மீட்டர் அந்த மாதிரி தான் கடையில் கேட்டு வாங்குவோம். இப்போ 1 மீட்டர்னா இந்த மாதிரி 100 வரைக்கும் உள்ள அளவு. இந்த அளவு தான் 1 மீட்டர். பாத்தீங்கன்னா இந்த 1ல இருந்து 100 வரைக்கும் நீங்க கவுண்ட் பண்ணீங்கன்னா அந்த அளவு 1 மீட்டர். அதே அளவை அப்படியே ஆப்போசிட் சைடு நீங்க பாத்தீங்கன்னா 39.5 வரும். ஸ்டார்டிங்ல இருந்து 39.5. அந்த 100 ஓட ஆப்போசிட் சைடு நீங்க பாத்தீங்கன்னா 39.5. 1 மீட்டர்ல 39.5 இன்ச்சஸ் இருக்கும். இன்ச் டேப்ல அளவுகள் ரொம்ப ஈஸியா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுதான் 0. 0ல இருந்து இந்த 1 நம்பர் இந்த பெரிய லைன் இருக்கிறது வரைக்கும் 1 இன்ச். இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருந்தால் அது 1 இன்ச். இது வரைக்கும் இருந்துச்சுன்னா 0ல இருந்து 2 வரைக்கும் இருந்துச்சுன்னா 2 இன்ச். 0ல இருந்து 3 வரை இருந்துன்னா 3 இன்ச். ரொம்ப ஈஸியாக கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போது 1.5 2.5 அப்படிங்கிறத எப்படி பார்க்கலாம் அப்படின்னா இந்த குட்டி லைன் இந்த பெரிய லைனை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கும், மிடில் இருக்கும். இந்த லைனை வச்சு தான் நம்ம மார்க் பண்ணுவோம். இந்த குட்டி லைன் ஃபஸ்ட்டு வர்ற இந்த லைனை நீங்கள் பார்த்தீங்கன்னா இது 0.5 1/2 இன்ச், இது 1 இன்ச், இது 1.5 இன்ச் 1.5 இன்ச்சு, இது 2 இன்ச், இது 2.5 2.5 இன்ச்சு, இது 3 இன்ச். இப்போ 0.5 இன்ச் உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தால 1/4 இன்ச் 3/4 இன்ச் நம்ம சொல்கிறோம் இல்லையா, 0.25 0.75 அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்த்துடலாம். இந்த 0க்கும் ஆல்ரெடி நம்ம பார்த்த இந்த லைனுக்கும் 1/2 இன்ச்சுக்கும் இடைப்பட்ட அந்த அளவு தான் 1/4 இன்ச் 0.25. அந்த 1/2 இன்ச்சுக்கும் இந்த 1 இன்ச்சுக்கும் இடைப்பட்ட அந்த லைன் தான் 0.75 3/4 இன்ச். இப்போது இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்க லைன் இது 0, ரெண்டுக்கு இடையில இருக்க லைன் 0.25, இது 0.5, இது 0.75, இது 1, இது 1.25 1.5 1.75 2. உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இன்னும் டீட்டெயில்டாக உங்களுக்கு பேப்பரில் இதை எழுதி காட்டுறேன். இந்த உட்டன் ஸ்கேல்லையுமே சேம் சென்டிமீட்டர் அளவும் கொடுத்துருக்காங்க, இன்ச்சஸ் அளவும் கொடுத்துருக்காங்க. ஆப்போசிட்டாக கொடுத்துருக்காங்க. சென்டிமீட்டர் அளவு 0லேருந்து 30, இந்த ஒரு அடி ஸ்கேல்னு சொல்லுவோம் இல்லையா, அது 30 சென்டிமீட்டர் இருக்குது. இன்ச்சஸில் பார்த்தீங்கன்னா 0லேருந்து 12 வரைக்கும் இருக்குது. இப்போது இன்ச்சஸில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 0 1 2 3. 0க்கும் 1க்கும் இடையில கொஞ்சம் பெரிய லைனாக இருக்கிறது, எல்லாத்தோட பெரிய லைனாக இருக்கிறது 0.5 அல்லது ½ இந்த மாதிரி சொல்லிக்கலாம். இது 1.5 இந்த அளவு 1.5 அல்லது 1.5. இது 2.5 அல்லது 2.5 இந்த மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். இப்போது இதில் 5 அளவு இருக்கும். இந்த 0க்கும் இந்த லைனுக்கும் 1/2 இன்ச்சுக்கும் இடையில 1 2 3 4, இது 5. இந்த 5ல் நடுவில் இருக்கிறது 2.5 1 2 3. 3க்கும் 2க்கும் இடையில இருக்கு இல்லையா, அந்த இடம்தான் 1/4 இன்ச் 0.25 அல்லது 1/4. அதே மாதிரி இந்த 5க்கு அடுத்தால 7.5 7.5 5 6 7 8. 7க்கும் 8க்கும் இடையில இந்த லைனை மார்க் பண்ணிங்கன்னா 0.75 அல்லது 3/4 3/4 இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை நீங்கள் அந்த மாதிரி கவுண்ட் பண்ணாமல் இதுக்கு சென்டர்லேயே மார்க் பண்ணிக்கலாம். இது 1/4 1.25,
இது 1.25 1.5க்கும் 2.5க்கும் இடையில இருந்து 1.5க்கும் 2க்கும் இடையில வந்துச்சுன்னா 1.75 1.25 2க்கும் 2.5க்கும் இடையில 2.25 2.5க்கும் 3க்கும் இடையில 2.25 இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும். இந்த மாதிரி தான் இன்ச் டேப்பில் அளவுகளை மார்க் பண்ணுறது. இப்போ உங்களுக்கு எந்த டவுட்டும் இல்லாமல் நீட்டாக புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.